நம்ம பார்க்க போகிறது மணிரத்னம் டைரக்ஷனில் கமலஹாசன் நடிப்பில் உலகம் முழுக்க வெளியாகிருக்கும் தக் லைஃப் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். டெல்லியில் சக்திவேல் சதானந்த் அப்படின்ட்டு ரெண்டு கேங்ஸ்டரு. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர சண்டை போட்டுக்கின்னு கிடக்குறாங்க. திடீர்னு அந்த சதானந்த் சக்திவேல் வீட்டுக்கு சமாதானம் பேசுகிறார். எப்பா, இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டைலாம் வேணாம்ப்பா, நம்ம சமாதானமாக போயிடலாம், நான் அரசியலில் ஈடுபட போகிறேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், சமாதானம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பேசுகிறாரு. ஆனால் சக்திவேல் ஒத்துக்கல. இருந்தாலும் அவங்க அண்ணன் அதை ஒத்துக்கிறார். இந்த சதானந்த் சக்திவேல் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னே போலீஸுக்கு சொல்லிட்டு வந்திருப்பார். அதனால் இவர் பேசிட்டு வெளியே போன உடனே சக்திவேல் வீட்டை போலீஸ் ரவுண்ட் பண்ணி சுட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு சக்திவேலும் அவங்க ஆளுங்களும் போலீஸை சுடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த துப்பாக்கி சண்டையில் இந்த வீடு வீடாக பேப்பர் போடுறாரு ஒரு ஆளும், அவருடைய பையன், அவருடைய தங்கச்சி, ஒரு ஏழை குடும்பம். அந்த துப்பாக்கி சண்டையில் அந்த அப்பங்காரன் செத்து போயிடுறான். செத்து போயிட்ட உடனே தப்பிச்சு ஓட பார்க்குற சக்திவேல் நம்ம துப்பாக்கி சண்டையில் தானே இந்த ஆள் செத்து போயிட்டான், அந்த ரெண்டு பசங்களும் அனாதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை மட்டும் அவசரத்தில் தூக்கின்னு போலீஸ்கிட்ட தப்பிச்சு ஓடிடுறாரு. இந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ ஓடினவர் இவருடைய எல்லா டேலண்ட்டையும் அந்த பையனை கற்றுக் கொடுக்குறாரு. அவனும் பெரிய கேங்ஸ்டர் ஆயிடுறான். அவன் பேர் அமரன். இப்போ அமரன் சக்திவேலுக்கு ஒரு பெரிய வலது கையாக இருக்கான். இது நடுவில் ஒரு நாள் இவர் ஆளும் கூட சேர்ந்து வெளியில் போகும்போது சக்திவேல் கொலை பண்ணதுக்கு அட்டாக் நடக்குது. அதுலேருந்து எப்படியே தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிருக்கும்போது எப்பவுமே நம்ம கூட அமரன் வருவானே, இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது, நம்ம கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர அமரன்கிட்ட நீ எங்கே போயிருந்த அப்படின்னு துரி கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அமரனுக்கு கோவம் வந்துடுது. நானும் ஒன்று ஆளை வச்சு கொலை பண்ணத்துக்கு முயற்சி பண்ண மாதிரி என்னென்னமோ சந்தேகப்பட்டு துரி கேட்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபமாக இருப்பான். திடீர்னு சக்திவேலனுடைய மனைவி பக்கத்தில் இருப்பாங்க. அவங்க ஏங்க என் கூட அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க வந்தான், வெளியில் அவனை கூட்டின்னு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சக்திவேல் சமாதானம் ஆயிடுறார். ஆனால் அமரன் சமாதானம் ஆகலை. அது இல்லாமல் அவனுடைய ஃப்ரெண்டுங்கள்லாம் கூட சேர்ந்துங்கன்னா அவனை தூண்டி விட்றானுங்க. டே, உங்கள் அப்பாவை கொலை பண்ணது சக்திவேல் தான்டா அப்படின்ட்டு தூண்டி விட்றாங்க. இதுக்கப்புறம் சக்திவேலுக்கும் அமரனுக்கும் ஏற்படுற மோதல் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. சக்திவேல் கேரக்டரில் கமலஹாசன் நடிச்சிருப்பார். இவருடைய சண்டை காட்சி ஆகட்டும், ரொமான்ஸ் சீன் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், இந்த படம் முழுக்க கமலஹாசன் ஒரு பெரிய தூள் கழிப்பு இருக்கார் இவர். இந்த படம் கமலஹாசன் மட்டும்தான் இந்த படத்தை தாங்கி நிற்கிறதே. அவர் ஒருத்தர் தான் இந்த படத்தை தாங்கி நிற்கிறார். அவருக்கு அடுத்தது சிலம்பரசனை சொல்லலாம். சிலம்பரசனுக்கு மிகப்பெரிய அளவில் எதுவும் ஹோப் கிடையாது. சண்டை காட்சியில் பண்ணியிருக்காப்புல, அதை தவிர அவரது பெரிய கேரக்டர் ஒன்றும் சரி பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் திரிஷா கேரக்டர். திரிஷா மேலே கமலஹாசனுக்கும் மணிரத்னத்துக்கும் என்ன விருப்பம்னான்னு தெரில. அவங்களுடைய கேரக்டரை ரொம்ப மட்டரகமாக இந்த படத்தில் எழுதியிருக்காங்க. நான் அதை ரிவீல் பண்ண விடும்போது நீங்கள் படம் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கமலஹாசனுடைய ஒய்ஃபாக அபிராமி நடிச்சிருப்பாங்க. கமலோடைய அண்ணனா மாணிக்கமாக நாசர் நடிச்சிருப்பார். அவங்களோட கேங்ஸ்டராக ஜோஜி ஜார்ஜ் நடிச்சிருப்பார். ஜோஜி ஜார்ஜுக்கெல்லாம் இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி போகிறாரு. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கு, அஞ்சு வண்ண பூவேன்னு ஒரு பாட்டு ஆரம்பத்தில் வருது. அதை பார்த்தோன்னா நமக்கு இளையராஜா பாடின தென்பாண்டி சீமையிலே பாட்டு தான் ஞாபகம் வருது. இன்னும் கமலம் மணிரத்னமும் அந்த நாயகன் பட்டிலேருந்தே ஞாபகத்துலேருந்தே விலகலை போல் இருக்குது அப்படின்னு தோணுது அந்த பாட்டை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் அந்த லவ் பேபி, அப்புறம் ஜிங்கிச்சா அப்படின்னு அந்த பாட்டெலாம் அந்த தியேட்டரில் கேட்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இருந்தாலும் இளையராஜா நாயகனில் போட்ட அந்த அற்புதமான சாங் மாதிரி ஒரு சாங்கு கூட மணிரத்னம் ஏன் ரகுமான்கிட்ட வாங்கலை அப்படின்ட்டு நம்ம மனசில் தோணுது. அதுக்கப்புறம் ரவி கே சந்திரன், அட்டகாசமான கேமரா ஒர்க் ரவி கே சந்திரன். அது அவருடைய கேமரா ஒர்க் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். இப்போ நாயகன் படத்தை நம்ம பார்த்துட்டு நான் ஆனந்த் தியேட்டரில் பார்த்தேன். ஃபஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது சென்னையில் இருக்கிற ஆனந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது கமலஹாசனுடைய ஆக்டிங்கும் இளையராஜாவோட மியூசிக்கும்
மணிரத்னுடைய டைரக்ஷனையும் பிசி ஸ்ரீராமுடைய கேமரா ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நாங்கள்லாம் பிரமிச்சு போய் அந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தோன்னே சொல்ல முடியாது. அதனாலேயே 37 வருஷம் கழித்து வந்த இந்த படத்தையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் பார்க்குறதுக்கு போயிருந்தோம். போன எதிர்பார்ப்பு இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப் பரவாயில்ல, நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாப்பை தான் நம்மளை ரொம்ப சோதிச்சுட்டாரு மணிரத்னம் அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் முக்கியமாக இந்த கமலஹாசனை ஃபஸ்ட்டு ஒரு அந்த அட்டாக் பண்ணும்போது துப்பாக்கியில் சுடுறாங்க. அதில் எப்படியோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன்லாம் பண்ணின்னு வந்துடுறாரு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் நேபாளுக்கு போவார். நேபாளில் மறுபடியும் ஒரு தடவை ஒரு கேங்க்கு துப்பாக்கியால் சுடுறாங்க. சரி, துப்பாக்கியால் சுட்டவொன்னே கூட இவன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சிலேருந்து தள்ளி விட்டுறாங்க. ஒன்று துப்பாக்கியில் சுட்டுது, அப்புறம் மலை உச்சிலேருந்து விழுந்தது, மரத்து கிளை மேலெல்லாம் பட்டுக்கிட்டு கீழே பனி இருக்கும், பனியில் தொப்புன்னு விழுறாரு. விழுந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய பனி புயல் ஏற்பட்டு இவரை அப்படியே அடிச்சிட்டு போகுது. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட இவர் எங்கேயோ ஒரு புத்த மடாலயத்தில் போய் சேர்ந்துட்டு அவங்க இவரை காப்பாற்றினாங்களாம். இவர் கராத்தெல்லாம் கற்றுக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு வராரு அப்படின்னு சீன் வச்சுருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது நம்ம பார்க்குறது பாலையா படமா இல்லை மணிரத்னம் படமானு நமக்கு டவுட் வந்துடுது. அந்த மாதிரியான சீனெல்லாம் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் ஃபஸ்ட் ஹாப் பரவாயில்ல, செகண்ட் ஹாப்பு எல்லாத்தையும் பார்த்து போகும்போது ஒரு சுமாரான படம் தான். இது ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான் அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.